السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீவிர மாற்றத்தின் பெயரால் புதிதாக மாற்றும் ஒவ்வொரு புதிதான காரியமும் ஆகும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும் நரகத்தில் கொண்டு எண்ணிமிக்க இல்லாமல் அல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலையும் தாண்டி நம்முடைய மௌத்து வரை இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அமைத்து தருகிறார். பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முழுவதுமாக கடந்துவிட்டு செல்வதையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த ஒரு கட்டத்தில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலுமே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் எதை முக்கியத்துவப்படுத்துகின்றான் என்பதை நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இது எதிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்டா, நாம இங்க எல்லோருமே சிறு குழந்தையை தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த குழந்தையாக நாம் தான் அந்த குழந்தையாக இருந்தோம். அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகபட்சமாக 1 வயது 2 வயதுன்னு எடுத்துக்கலாமே. அந்த 1 வயது 2 வயதுல அதிகபட்சமாக நாம் எதிர்பார்த்தது, வாழ்க்கையில இது கிடைச்சிட்டா போதும், எனக்கு எல்லாமே சந்தோஷமாயிரும், இது கிடைச்சிட்டா போதும் என்று சொல்லி இது வேண்டும் வேண்டும் என்று அழுதவர்களாகத்தான் நாம் எல்லோருமே கடந்து வந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட ரவுடியா இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு முரணாக நடப்பவர்களா இருக்கட்டும், இல்லை மிகவும் சாந்தமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த கட்டத்தை தாண்டித்தான் வந்திருக்கிறோம். பொம்மை கிடைச்சிட்டா போதும், இல்ல சாக்லேட் கிடைச்சிட்டா போதும், வாழ்க்கையிலேயே அதுதான் எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கு, அதுதான் முக்கியம், வேற எதுவுமே கிடையாது என்பதுதான் அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நமக்கான இலக்காகவும் நோக்கமாகவும் இருந்துச்சு. யாரும் மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. பொம்மை இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், சாக்லேட் இல்லைன்னா செய்ய மாட்டேன் என்று சொல்லாத குழந்தைகளே கிடையாது. நாம சொல்லி புரிய வச்சிருவோம், அது வேறு விஷயம். ஆனால் இலக்கு என்னவாக இருந்தது? எனக்கு அந்த பொம்மை கிடைச்சிட்டா போதும். அதுவே நாட்கள் கடக்கும். ஒரு 10 வயது 12 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவனாக சிறுமியாக வருவாங்க. அந்த வயசுல இப்ப நம்ம எதிர்பார்த்தோம்னு சொல்லி சொன்னா செல்போன் கொடுத்துட்டா போதும், எனக்கு அது இல்லைன்னா என்னால எதுவும் முடியல என்று இந்த காலகட்டத்து பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தா வெளியில விளையாட விட்டுட்டா போதும், இல்லைன்னா அத்தா உரிச்சிருவாரு என்ப அளவுக்குத்தான் நாமெல்லாம் வாழ்க்கையை கலந்துருக்கிறோம். அந்த வயசுல விளையாடினா போதும், எப்ப பாரு படிக்க வைக்கிறாங்க, இந்த படிப்பை விட்டு வெளியே போக முடியாதா என்பதுதான் அந்த 10 வயது 12 வயதில் இருக்கக்கூடிய இல்ல ஒரு அந்த டீனேஜ் பருவங்களில் இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச விருப்பமாக இருக்கும். அதனையும் தாண்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்துல திருமணம் ஆயிட்டா போதும், நிக்கா செஞ்சிருட்டா போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ மறுபடியும் சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஃபமன் ரஹீபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி வஅதஸவ்வஜன நிஸா, நான் பெண்களை மணம் முடிக்கின்றேன். ஃபமன் ரஹீபன் சுன்னதி, யார் ஒருவர் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லையோ ஃபலைஸ மின்னி, என்னை சார்ந்தவர்களே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலுமே இது கிடைச்சிட்டா போதும், இதுதான் வாழ்க்கையே என்று தான் நாம கடந்து வந்திருக்கோம். இதை எனக்கு கிடையவே கிடையாதுப்பா, எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுப்பா என்று சொல்பவர்கள் யாருமே கிடையாது. இப்போ இந்த வயசுல நம்ம கிட்ட வந்துட்டு
இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த வேலையை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. ஆனால் இதே பொம்மையை வேணும் என்பதுதான் நாம அழுதோம். அந்த பொம்மை நமக்கு இப்ப பெருசா தெரியல, ஆனால் அந்த கட்டத்துல ஒரு வயதுல அந்த பொம்மை தான் எல்லாமே. இப்போ செல்போன் விளையாட்டு கிடைச்சிட்டா போதும், ஒரு 10 வயது 12 வயது மதிக்கத்தக்க ஒரு இடத்துல சொல்லிடலாம், அவனும் செஞ்சிருவான். அவனே வயதான பிறகு ஒரு கட்டத்தை கடந்த பிறகு இந்தடா செல்போன் கேமை விளையாடி இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொன்னான். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனாலும் அதை செய்து விட முடியாது. இப்படி நாட்கள் செல்ல செல்ல எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி எந்த குழந்தையோடைய பருவத்தை பற்றி இப்ப கேட்கிறோம், பாய் குழந்தைக்கு பொம்மை தான் பாய் முக்கியம், அதுக்கு வேற என்ன தெரியும். ஆனால் அது உண்மையாவே இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தைக்கு பொம்மை முக்கியமா? அந்த நேரத்துல தேவைப்பட்டுச்சு போல, அவ்வளவுதான் நமக்கான தேவை. வாழ்க்கைக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை கிடையாது. அந்த நேரத்துல ஆசுவாசப்படுத்துறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனையும் தாண்டி இறுதியாக மனிதன் ஒரு கட்டத்துல நிற்கிறான் பாருங்க. இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, அதுதான் வாழ்க்கையே என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம். கண்டிப்பாக சம்பாதிக்கணும், லட்ச லட்சமாக கோடி கோடியாக அல்லாஹ் இடத்துல கேளுங்க. உங்களுடைய குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள், சதகா செய்யுங்கள், எந்த மாற்றும் கிடையாது. கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும். வாழ்க்கையே இதுதான் என்று போய்விடும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இது முக்கியம் இல்லை. அந்த குழந்தைக்கு எப்படி பொம்மை முக்கியம் இல்லையோ நாம இப்ப சொல்லிடுவோம், அதெல்லாம் ஒரு விஷயமா விட்டு போங்க பாய், அந்த பொம்மையா முக்கியம் என்பது நம்ம சொல்லிட்டு போயிருவோம். வெளியே போய் விளையாடுறதோ செல்போன் கேமா பாய் வாழ்க்கை எவ்வளவு இருக்குது பாய் வாழ்க்கையில பாக்குறேன்னு சொல்லிவிட்டு போயிருவோம். அதனையும் தாண்டி பொருளாதாரம் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த பொருளாதாரம் வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் கிடையாது. இதை புரிந்து கொண்டவர்கள் அறிவாளிகள். இதை யார் புரிந்து கொண்டு முறையாக செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் அறிவார்கள். ஆமா, கரெக்ட் தான். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு பிடித்தமான விஷயமாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆரம்பத்திலேயே ஆஹா ஆமா நானும் அந்த விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் கிடையாது. இதை முறையாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்திய மக்கள் ஜெயித்து விடுவார்கள். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏகப்பட்ட இடத்துல சொல்லி இருக்கிறான். அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வு தகவல், மரணிக்க இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இடத்துல சர்வே எடுக்கிறாங்க, ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கிடையாது சகோதரர்களே, மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இஸ்லாமியர்கள் கிடையாது. நீங்க வாழ்க்கையில என்ன ரிக்ரெட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஏதாவது வாழ்க்கையில மாத்தி அமைச்சிருந்தா இது செய்யாம இருந்திருக்கலாமேப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா எதை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சக்கராத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் இடத்துல ஃபுல்லா லிஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா ஆண்களும் இல்லாமல் 99% ஆண்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அந்த சர்வே வேணா எடுத்து தரலாம், நீங்களும் போய் பார்க்கலாம். 99% ஆண்கள் சொன்ன விஷயம், அதிகமா பணத்துக்காக உழைச்சிட்டேன், கம்மியா உழைச்சிருக்கணும். இதுதான் அதிகமான ஆண்கள் சொன்ன விஷயம். வாழ்க்கையில அதுதான் எல்லாமே. அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? குடும்பத்துக்கு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் பிள்ளைகள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, மத்த எந்த விஷயத்துக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு கொஞ்சம் நேரத்தை குறைச்சிருக்கலாமோ என்றுதான் அதிகமாக நான் வருந்துகின்றேன், அதை தான் அதிகமா நான் ரிக்ரெட் பண்றேன் என்று சொல்லி 99% ஆண்கள் சொல்லுவதாக அந்த கருத்து கணிப்பு முடிவை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன சகோதரர்களே? இது அனைத்துமே புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல், மண்ணறையில் போகும் வரை இந்த விஷயமானது நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. வாடகை, வீட்டு வாடகை, கடை வாடகை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த விஷயம் வாங்கணும், அந்த விஷயம் வாங்கணும், துரத்திக்கிட்டு இருக்கு. எல்லோருமே துரத்துது, பேசக்கூடிய என்னையும் துரத்துது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை கொண்டு போகக்கூடியவன் யார்? அல்லாஹ் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்த சொல்றான் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டாலே ஆஹா, அந்த நேரத்தில் அதுக்காக அதிகமா செலவு பண்ணல, என்னுடைய வாழ்க்கை நான் சரியாக செலவு செய்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். எப்பொழுது மரணம் வரும் நமக்கு தெரியாது, எப்பொழுது என்னுடைய மவுத் வரும் நமக்கு தெரியாது. குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும். அப்ப நானும் சுவைக்கதான் போறேன். இப்போதான் கொண்டு வந்தாங்க, நான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தேன், ஒருவேளை எல்லாம் நாடி மவுத் ஆயிட்டா இதே ஜனாதாவை எடுத்து போய் வீட்டு அட்ரஸ் தேடி போய் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதே மவுத்து எல்லோருக்குமே வரும். அந்த மவுத்துக்கு முன்னால் நான் ஏதாவது நன்மை செஞ்சிடணும். ஏதாவது பணம்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நானும் ஓடுறேன், எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பங்கையேனும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டுருவேன். எல்லோரும் இந்த விஷயத்தை சந்திக்க தான் போறோம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பணம் ஒரு கட்டத்துல இதுக்காடா ஓடணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட 13:26 பற்றி
13:26 அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹு யப்சுது ரிஸ்கன் லிமன் யஷா. அல்லாஹு தாலா தான் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குறான். காசு அல்லாஹ் தஆலா கொட்டி தீர்க்கிறான். அவர் எதுவும் பண்ணல, அவர் எதுவும் பெருசா சம்பாதிக்க, நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் பிசினஸ் பண்ணேன். அவர் செம்ம டேலண்ட்பா, எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டாரு. ஒண்ணுமே கிடையாது. எப்பேற்பட்ட டேலண்ட் இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடாம ஒண்ணுமே நடக்காது. வியாபாரத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவரு ஓரளவு சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. சொல்லி கொடுத்தா வெற்றி அடைஞ்சிட்டு போயிருவோம். இது நிறைய இடங்களை நீங்க பாத்திருப்பீங்க. நான் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மார்க்கெட்டிங்கே அந்த கம்பெனி கம்மியா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அது பண்ணி கொடுக்குற கம்பெனி நிறைய சம்பாதிக்கும். இது எந்த விஷயம்? அல்லாஹ் நாடி அல்லாஹத்துல கொடுக்குற, அவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அல்லாஹுதா நீங்க சொல்லும் பொழுது அல்லாஹு யப்சுது ரிஸ்கன் லிமன் யஷா வ யக்திர் வ ஃபரீஹன் பில் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதிகமா கொடுக்கிற இந்த உலக வாழ்க்கை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். முடிஞ்சிருச்சு, எல்லாமே இதுதான்ப்பா. சம்பாதிச்சுட்டு அவர் தான் எல்லாமே சக்சஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. அல்லாஹ் தஆலா அதன் பிறகு இந்த இடத்திலேயே சொல்கின்றான், வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரா இல்லா மதா. இந்த துனியாவும் ஆகிரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த துனியா என்பது மிக பெரும் அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பொம்மை என்பது அற்ப இன்பம். அந்த 1 வயது குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார், அந்த பொருளாதாரம் என்பது அற்ப இன்பம் சகோதரர்கள். இதை யார் முறையாக புரிந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சரிவர நடைமுறைப்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப இதை சொல்வதற்கான நோக்கம் என்ன? இதனையும் தாண்டி நம்ம நினைச்சு பார்த்தோம் என்று சொன்னால் 67:2 கூட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம். அழகிய யார் அதிகமா சம்பாதிச்சா அல்லாஹ் தஆலா பார்க்க போறது கிடையாது. அல்லாஹ் தஆலா அழகிய செயலுக்குரிய அஹ்சனு அமல், அழகிய அமலை அல்லாஹ் தஆலா பார்க்க இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டு இருக்கிறேன், ஐவேளை தொழுகையை முறையாக பேணிக்கிட்டு இருக்கிறேனா, பொருளாதாரம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேனே பாய், ஃபஜ்ர் தொழுகைக்கு வரலையே பாய், இல்ல பாய் நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு, அசத்து தூங்கிட்டேன். மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை சொன்னா கூட பரவாயில்ல, மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை பள்ளிக்கு வந்துட்டு 27 நாள் இந்த காரணத்தை சொன்னான். அதே நிலைமையில நம்முடைய மௌத்து வந்துட்டா, பணம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பொருளாதாரம் என்று நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதே பொருளாதார நிலைமையிலேயே நம்முடைய மௌத்து வந்துட்டா, நம்முடைய விஷயங்களை சரிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய மௌத்து வருவதற்கு முன்பாக நான் என்னுடைய செயல்களை அழகாக்கி கொள்வேன், என்னுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவேன், என்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவேன். என்னால் முயன்ற அளவு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவதற்கு எத்தனிப்பேன். ஏன்? மௌத்து வர இருக்கு, மரணம் வர இருக்கு. இது எனக்கு முக்கியத்துவம் கிடையாது. அந்த குழந்தைக்கு பொம்மையை போலத்தான் இதுவும், அந்த பணம் எல்லாமே என்று தோன்றும், ஆனால் அது கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அஹ்சனு அமல், அழகிய அமலுக்குரியவர் யாரப்பா? நீ செஞ்ச அமலு அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த கேட்கும் இடத்துல, யா அல்லாஹ் என்னால முடிஞ்ச அளவு செஞ்சிருக்கிறேன், ஏதோ என்னால முடிஞ்ச சண்டே லீவா இருந்துச்சு, கொஞ்ச நாள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சேன், இதோ இந்த சேப்பாக்கம் கிளை சார்பாக அவ்வப்பொழுது நமக்கு செயல்பாடுகள் நடக்கும், அதுல நான் பயணம் செஞ்சேன், அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன், அதிகமான இபாதத்து செஞ்சேன். இது நல்ல விஷயங்கள் உட்பட்டு ஃபர்லான விஷயங்களே செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த விஷயம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையா என்பதை நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல கூட சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு கொடுக்கின்றான். 18வது அத்தியாயம் 7வது வசனத்துல, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி, நிச்சயமாக இந்த உலகை, பூமியை அலங்காரமாக ஜீனத்தாக ஆக்கி இருக்கிறோம். ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஜீனத்தாக ஆகி இருக்கிறாங்க. அப்படியே எல்லாமே இதுதான்ப்பா. ரோல்ஸ் ரைஸ் காருப்பா, மெர்சிடிஸ் பென்ஸ், அந்த பையனை பத்தியா அப்படியே வாங்கிட்டான், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு போனா அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டான்ப்பா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நாம பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அது பெருசு கிடையாது. சம்பாதித்தால் அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கட்டும், அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்யட்டும், ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதுவும் ஒரு பகுதி, எவ்வளவுதான். அதை வைத்து என்ன அமல் செய்தார், எத்துணை மக்கள் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செலவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கான இலக்காக இருக்க வேண்டும். ஏன்? எனக்கும் மௌத் வரப்போகுது, எனக்கும் அந்த விஷயத்தை சந்திக்க இருக்கிறேன், நான் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுவது நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நமக்கான பாடம் சகோதரர்களே. இப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால இது போல ஒரு பில்டிங் மேல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் தஆலா ஏசி அமைச்சு கொடுத்திருக்கிறான். தொழுகிறதுக்காக இன்னும் அதிகமான ஏற்பாடுகளை செஞ்சு தந்திருக்கிறான். தொழுகிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா?
இப்படி நம்மை போல வாழ்ந்த மக்கள் தான் வயநாட்டிலும் இருந்தாங்க. இப்படியேதான் இஷா தொழுகையும் அவர்களும் தொழுதார்கள். அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு போகணும் அல்லாரம் வச்சாங்களோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாரம் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படியே போல வச்சுக்கிட்டு அவங்க தூங்கி இருக்கிறாங்க. நைட்டு 1 மணிக்கு என்ன மாதிரி இந்த மாதிரியான பில்டிங் தான். ஏதோ பெருசா அவங்க ஒரு குடிசை கட்டியோ இந்த மாதிரி மலை பகுதியில் இருக்கிறாங்கன்றதால சின்ன சின்ன வீடுகளோ கிடையாது. இதே போல பில்டிங் எல்லாம் கட்டித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். காலையில் எழுந்திரி பார்த்தார், தரையிலிருந்து 10 அடி தூரத்துக்கு மண்ணை போட்டு நிரப்பிய ஒரு காட்சியை பார்த்தோமே. அதே நொடியில நம்ம சிந்திச்சு பார்த்தா, நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா, பொருளாதாரம் பொருளாதாரம்னு ஓடிக்கிட்டு இருந்தேனே, அத்தோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருந்தால் என்ன மாதிரியான சூழல் வரும்? அந்த பத்திரத்தை பத்திரமா வையே. என் வாழ்க்கை சம்பாத்தியமே அதுதான். எனக்கும் அப்படிதான் இருக்கும், எல்லோருக்கும் அப்படிதான் இருக்கும். பத்திரம் எங்க பாவா? அந்த தங்கத்தை பத்திரமா வையே. அந்த தங்கம் தான் இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச காசா இருந்துச்சு. உங்க அம்மா கொடுத்தது, அப்பா கொடுத்தது என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்தை பத்திரமாக வச்சிருந்தோமே, அது எங்க? மண்ணோட மண்ணாய் போயிருச்சு. குழந்தை எடுக்கிறாங்க, கை தனியா வருது. என் புள்ளதான் எல்லாம், என் புள்ள வந்துட்டா எல்லாத்தையும் பாதுகாத்துப்பான் என்றெல்லாம் இருந்தோமே, புள்ள எங்க பாவா? எடுக்கிறாங்க, ஒவ்வொன்றுமே மண்ணுக்குள்ள புதைச்சு போய் எடுக்க முடியல. எடுத்தா அந்த தண்ணியில இருந்து வெளியே வராம கை தனியாக கால் தனியாக. ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம், ஒரு மருமகள் தேடுறாங்க தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியில அந்த மோதிரம் வச்சு மருமகளுடைய கையை அடையாளப்படுத்தி ஒருவர் அந்த கையை, இதுதான் என் பொண்ணு, இதுதான் என்னுடைய மருமக என்று சொல்லி சொல்வதெல்லாம் நம்ம பார்த்தோமே. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நினைச்சு பாருங்களேன். அந்த நிகழ்வு நமக்கு வராது என்பது கிடையாது. அந்த நிகழ்வு நமக்கும் வரலாம், அல்லாஹ் நாடி விட்டால். அந்த விஷயம் வந்தால் நான் தயாரா இருக்கிறேனா என்பதை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் பொருளாதாரம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த காட்சி ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு நான் தயாரா இருக்கிறேனா? என்னுடைய பரலான விஷயங்களை சரிவர செய்கிறேனா? ஐவேளை தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடையாளமே அதுதானப்பா. என்னுடைய அடையாளம் என்ன? இஸ்லாமியனாக இருக்கிறேன். என்னுடைய பேர்ல இஸ்லாம் இருந்துட்டா போதுமா? நம்பிக்கைக்கு பிற்பாடு என்னிடத்துல இருக்க வேண்டிய முதல் விஷயம் தொழுகை தான். அது கரெக்டா முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அதுவே இல்லாம என்னுடைய மௌத்து வந்துட்டா, எத்தனையோ ரிவாயத்துல எத்தனையோ அவ்வளவு காட்டமாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, பைனர் ரஜுலி பைன ஷிர்கவல் குஃபர் தர்க்கஸ்ஸலா. மனிதனுக்கும் இறை மறுப்புக்கும் இணை வைப்புக்கும் பாலமாக அமைவதே தொழுகை. தர்க்கஸ்ஸலா, தொழுகை கைவிடுவதுதான். தொழுகை விட விட அவன் நரகத்தின் பக்கம் குஃப்ரியத்தின் பக்கம் போய்கிட்டே இருக்கிறான். இந்த விஷயம் நமக்கு பயத்தை ஏற்படுத்தவில்லையா? அதே எண்ணத்துல போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய மௌத்து வந்துட்டா நான் தயாரா இருக்கிறேன்னா? இந்த விஷயத்தை நினைச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒன்றா சகோதரர்களை நினைச்சு பாருங்களேன். இது ஒரு சம்பவமா வயநாட்டில் நடந்தது கிடையாது. எத்தனையோ நாளைக்கு பண்ணிடுவோம், இன்னைக்கு முடிச்சிருவோம். எப்பேற்பட்ட சிறு வயது மரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாய் ஜொஹர் வந்து தொழுதாரு, பாய் அசர்ல செய்தி அக்பர் கபர் வருது, மௌத்தா போயிட்டாங்க. என்ன பாய் வயசாகுது? 32 தான் ஆகுது, 33 தான் ஆகுது. எத்துணை எத்துணை தகவல்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சமீப காலகட்டங்களில. எனக்கு வராது என்பது என்னுடைய நிலைப்பாடா? நான் இன்னைக்கு மரணிக்க மாட்டேன் என்பது என்னுடைய நிலைப்பாடா? அப்படி அல்லாஹ்வுத்தாலா ஏதேனும் எழுதி கொடுத்திருக்கிறானா? கிடையாது. அதனையும் தாண்டி பரலான விஷயங்களே கடந்து விட்டு போகக்கூடிய காட்சிகள் சாதாரணமா நடக்குது. வட்டி நிரந்தர நரகம் பாவா, போயிடாதீங்க, வேண்டாம், இஎம்ஐ வேண்டாம், 10 ரூபாய் பொருள் 10 ரூபா தான், நீங்க லேட்டா கொடுக்கறதுனால 15 ரூபாய் கொடுத்துறாதீங்க. இல்ல பாய், பிராக்டிகலா யோசிச்சு அதெல்லாம் செட் ஆகாது. மவுத் வந்துட்டா அடுத்த நாள் மவுத் வருதுன்னு எழுதி கொடுத்து அந்த வட்டியோட வச்சிருக்கிற என்னங்க செய்வாரு? நினைச்சு பாருங்களேன். நாளைக்கு காலையில மவுத்து, நல்லா சும்மா உதாரணத்துக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டான். நாளைக்கு காலையில மவுத்து பாவா, நீ ஃபஜர் தொழுகையில மவுத்து, வட்டி நைட் இருக்குது, இஷா தொழுகையில வட்டி இருக்கு. உண்மையாவே என்ன பண்ணுவாரு? ஓடி போய் தீர்த்துறணும்னு ஓட மாட்டாரு. அந்த நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை ஓட வேண்டும் சகோதரர்களே. அந்த நன்மையின் பக்கம் ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். முதல்ல தீங்கிலிருந்து வெளியே வரணும். தெரிந்த தீங்கு இதெல்லாம். வட்டிக்கு வாங்குவது என்பது அப்பேற்பட்ட நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய செயல்களை பார்ப்போம் பாவா. அதிகமான மக்களுடைய நிலைப்பாடு என்னவா வந்துகிட்டு நினைச்சு பாருங்களேன். இப்போ கிடையாது மரணம், அப்புறம் பார்த்துப்போம். அப்ப அந்த மரணம் வருவதற்கு முன்னால் என்னை நானே சீர்திருத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதுதான் எல்லாமே என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையுடைய டைரக்ஷனையே மாற்றிவிடும். எப்படி வேணாலும் பொருளாதாரம் வரட்டும், பரவாயில்லை என்ற ஒரு இலக்கின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் சகோதரர்களே. நாம் முதலில் படிப்பினையாக பெற வேண்டியது, இந்த பொருளாதாரம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. கண்டிப்பாக சம்பாதிக்கணும், மாற்று கருத்து கிடையாது. லட்சங்களாக கோடி கோடியாக உங்களுடைய திறமைக்குட்பட்டு அல்லாஹ்வுத்தாலா எப்படி அல்லாஹ்விடத்துல கேட்டு மன்றாடி நீங்கள் பெறுங்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹலாலாக சம்பாதியுங்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதுதான் எல்லாமுமே என்று இருந்து விட்டால், எந்த ஃபர்லான விஷயங்களும் விட்டு விடாமல் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், எந்த
அல்லாஹ் தடுத்த விஷயம் செய்யாமல் இருந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது அனைத்துமே செய்து கொண்டு எந்த தொழுகையும் நான் தொழ மாட்டேன், எந்த நோமையும் நான் வைக்க மாட்டேன், எந்த ஜக்காத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், ஹஜ்ஜா பாத்துக்கலாம் என்ற அளவிற்கெல்லாம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அந்த மௌத்து வந்துட்டா அந்த நற்செயல்கள் எல்லாம் எப்பொழுது முடியும் சகோதரர்களே? சற்று நினைச்சு பாருங்களேன். இதுதான் நமக்கான படம். அதனாலதான் அல்லாஹ்தஆலா திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்கிறோம், நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம், அது இல்லை வாழ்க்கை. என்னுடைய ஃபர்லான விஷயத்தை முதல்ல முடிக்கிறேன், சரி ஃபர்லான விஷயத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறேனா, அடுத்த நன்மை என்ன? சுன்னத்தான நோன்பு தொழுவோம், சுன்னத்தான நோன்பு வைப்போம், தஹஜ்ஜுத் தொழுவோம், லுஹா தொழுகை தொழுவோம். இது அனைத்தும் நமக்கான பாடம். ஏன்? எனக்கும் மௌத் வர இருக்கு, இதுதான் எல்லாமே நான் ஓடிட்டு இருக்க முடியாது. என்னுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவேன் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு நீயத்தை வையுங்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாடம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் இந்த மௌத்தை சந்திக்க இருக்கிறோம், ஆனாலுமே அந்த ஃபர்லான விஷயங்களுடைய வாழ்க்கையில் வரலன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்தஆலா கேட்பானே, எப்ப என்னப்பா நேரத்தை செலவழிச்ச, எதுலப்பா நேரத்தை செலவழிச்ச? அதிகமான நேரம் பொருளாதாரத்தை ஈட்டுலவே போயிடுச்சு. நான் தானடா உனக்கு பொருளாதாரம் கொடுத்தேன், அதனையும் விட்டு நீ பாட்டுல நம்முடைய விஷயத்தை சுட்டிக்கிட்டு இருந்தா அல்லாஹ்தஆலா கேட்பானே. இந்த விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக பொருளாதாரம் தேவை, மாற்று கருத்து கிடையாது. அது இல்லாமல் நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. எல்லாமே பணத்தை உட்பட்டு தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவே 100% இருந்துவிடக் கூடாது, அதுவே எல்லாமேவாக இருந்து விடக்கூடாது. இஸ்லாம் என்னவென்றே தெரியாத மக்கள் ஆதங்கப்பட்ட விஷயம், கவலைப்பட்ட விஷயமே அதிகமாக பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓடிட்டேன், எல்லாமே அதுதான் ஓடிட்டேன் என்பதுதான் அவருடைய ஆதங்கம். நமக்கு அல்லாஹ்தஆலா சொல்லிட்டான் சகோதரர்கள். இதனாலதான் நாம முற்போக்கு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை எடுத்து நடைமுறைப்படுத்தி விட்டால் நம்மை விட முன்னே எந்த சமுதாயம் இருக்க முடியாது. குர்ஆனை நடைமுறைப்படுத்தலை என்பதுதான் இங்க வித்தியாசமே. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? பாய் பணம் தான் இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் ஃபர்லுடைய நேரத்துல, தொழுகையுடைய நேரத்துல அது வேண்டாம், ஜும்மாவுடைய நேரத்துல அந்த தொழுகையுடைய நேரத்துல நான் வியாபாரம் செய்ய மாட்டேன். அந்த பணம் எனக்கு தேவை, ஆனால் அந்த ஃபர்லை விட்டு செஞ்சிட மாட்டேன். அந்த பணம் எனக்கு தேவை, தீமையை செஞ்சு விட்டு செஞ்சிட மாட்டேன். அந்த பணம் எனக்கு தேவை, வட்டியின் மூலமாக வாங்க மாட்டேன். அந்த பணம் எனக்கு தேவை, திருமணத்தில் வரதட்சணை மூலியமாக நான் வாங்க மாட்டேன் என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கும் சகோதரர்கள். ஒருவேளை அந்த மௌத்து வந்துட்டா அதற்கு நான் தயாரா இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வோம். ஃபர்லான விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தமாவோம். அப்படியே நடைமுறையும் படுத்தினால் அடுத்தடுத்து என்ன, அடுத்த விஷயங்கள் என்ன, அடுத்த நன்மைகள் என்ன, நான் எப்படி நன்மைகளை சம்பாதிக்க முடியும்? சஹாபிகளா எப்படி இருந்தாங்க? அடுத்த நன்மை என்ன? இந்த திக்ர் செய்யலாமா, இந்த துவா செய்யலாமா, இந்த தொழுகை ஏதோ தொழுறீங்களே அது என்ன தொழுகை, இந்த துவா ஓதுறீங்களே அது என்ன துவா, இந்த நோன்பு வைக்கிறீங்களே என்ன நோன்பு என்று கேட்டு கேட்டு வச்சாங்க. அவருடைய ஆசையெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லா நாளும் நோன்பு வைக்கணும்னு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, கிடையாது, 15 நாள் தான் அனுமதி, அதுக்கு மேல கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அனுமதி, அதுக்கு மேல கிடையாதுன்ட்டாங்க. அந்த விஷயத்திற்கு முற்படுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்? என்னுடைய மௌத்து வர இருக்கு, அடுத்த நொடி வரலாம், அடுத்த நாள் வரலாம், அடுத்த ஆண்டு வரலாம், அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் வரலாம், கண்டிப்பாக வரும். அதற்கு முன்பாக என்னுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடக்கூடியவனாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பரலான விஷயங்களை விட்டுவிடக்கூடியவனாக நான் இருந்து விடக்கூடாது. அனைத்து நல்லறங்களும் என்னால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று ஒரு நியத்தை வையுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையினரும் பாதிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நன்மையின் பக்கம் ஓடுவோம் என்பதற்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த அடுத்த தலைமுறையினர் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை, அவர்களே மீள முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்போன்கள் மூலியமாக, போதைப் பொருட்களின் மூலியமாக, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களின் மூலியமாக எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கல்வியை சார்ந்த ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு போனால் யாராவது ஒருவராவது வந்து தனிப்பட்ட முறையில, ஆனா சார் என்னால விட முடியல, செல்போனை விட்டுட்டு எப்படி நான் படிக்கிறது, இல்ல இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எப்படி படிக்கிறது என்று ஒவ்வொரு மாணவனும் அப்பேற்பட்ட அளவிற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே இதை சார்ந்த விஷயங்களை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்க, வராங்க, டியூஷனுக்கு போறாங்க, வராங்க, 4 மக்களை சந்திக்கிறாங்க, அவர்களுடைய தொடர்பு என்று போய்கொண்டே இருக்கிறது. நாம நம்முடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட, அந்த செலவிடக்கூடிய நேரத்தை உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து செலவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம கிளை சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெறும். அந்த நிகழ்வுகளை நீங்களும் வந்து, என்னுடைய நேரத்துல வாழ்க்கை பூரா ஓடுறோம், சண்டேல ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் செலவிடுறேன் இன்ஷா அல்லாஹ்,
காலையில வரும்பொழுது இந்த கீழே வரும்போது டிவிலையும் பார்த்தோம், ஏகப்பட்ட செயல் திட்டங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடைய விஷயத்துல நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நன்மைகளை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பாதை நான் செலவழிப்பேன். வாரத்துக்கு ஒரு 2 சண்டே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எப்பயாவது வெளியே போற பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய நேரத்தை நான் செலவழிப்பேன் என்று சொல்லி பிள்ளைகளை களத்திற்கு அழைத்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் செய்தோம். அதிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த விஷயங்களை செய்ய செய்ய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் மனதுல பதிவாயிரும். ஆஹா, இது தப்பு, எங்க அப்பா இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு, இது நம்ம செஞ்சிடக்கூடாது என்பதை அவர்கள் உணர்வார்கள், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்கள். இதனுடைய நன்மை என்பது உங்களோடு முடிந்து விடாது, நாம் நன்மைகள் பக்கம் ஓடுவோம் என்பது நம்மளோடு முடிந்து விடாது, குடும்பத்துக்கும் வரும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரும். அதை அவர்கள் பார்க்க பார்க்க வரும் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஒரு சின்ன அறிவிப்பை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் அடுத்த ஜும்மாவுடைய வசூல் என்பது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாநில தலைமைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் நம் மாநிலத்தின் சார்பாக, மாநில தலைமையின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுல மார்க்க அறிஞர்களை உருவாக்கக்கூடிய கல்லூரிகள், இன்னும் ஏகப்பட்ட தாவா சென்டர்கள் என்று நம்முடைய தலைமையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரங்களை இது போல விஷயங்களுக்கு தாராளமாக ஏராளமாக மாறி வணங்குங்கள் என்று கூறிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.